Hi friends, இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். மீல் மேக்கர் 100 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு மீல் மேக்கர் பிடிக்கும் அப்படினா இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா சோக் ஆகணும். Pressure pan la எண்ணெய் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டை 3 துண்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டார் அனீஸ் 1 ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் 1 ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு 1/2 டீஸ்பூன். கிராம்பு 4 ஆட் பண்ணிக்கிறேன். சாப் பண்ணி வச்சிருக்க 2 வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கிறேன். ஆட் பண்ண வெங்காயம் நல்லா பொன்னிறமாகணும், அந்த அளவுக்கு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். 3 பச்சை மிளகாய் கீர்னது ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கிறேன். ஆட் பண்ண வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் பீன்ஸ் 100 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கதை ஆட் பண்ணிக்கிறேன். கேரட் 100 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கதை ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி 1 சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கிறேன். பச்சை பட்டாணி 50 கிராம் எடுத்து ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிறேன். ஆட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் சோக் பண்ணி வச்சுருக்க சோயா சங்க்ஸை அதில் இருக்க தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிறேன். புதினா ஒரு கை ஃபுல்லாக எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி ஒரு கை ஃபுல்லாக எடுத்து சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கிறேன். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதனால 1.25 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் தான் அரிசியை ஆட் பண்ணணும். தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பாஸ்மதி அரிசியை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு நம்ம வாஷ் பண்ண முடியாது, அரிசியெல்லாம் உடஞ்சிரும். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன், ரைஸ் எதுவும் உடையாத மாதிரி. ரைஸ் எல்லாத்தையும் லெவல் பண்ணி விடுறேன். லெவல் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 2 விசில் வச்சு வேக வச்சுக்கிறேன்.
விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா உதிரி உதிரியாக செம்மையாக பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வெஜ் பிரியாணி உதிரி உதிரியாக கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.